ஹை காய்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்டில் என்சான்மெண்ட் பார்ட் 2 எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆக்ஸ் வந்து ஒரு பிவிபி இம்பார்ட்டன்ட் ஒரு பொருள். எதுக்கு சொல்கிறேன்னா, பிவிபி விளாட்ற பிளேயர்ஸ்க்கு தெரியும். எனிமே வந்து ஷீல்டு கொண்டு வந்துட்டான்னா சீக்கிரத்தில் டேமேஜ் பண்ணி உடைக்கிறது வந்து ஆக்ஸாக தான் இருக்கும் பிவிபியில். அதே மாதிரி ஆக்ஸை வச்சு தான் வுட்டை கட் பண்ணணும். அதே நான் வந்து இப்போ நார்மல் ஆக்ஸை வச்சு ஜாம்பி அடிக்கிறேன், 2 அடிக்கு ஜாம்பிஸ் ஆகுது. அதே மாதிரி மைனிங் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகுது. நான் வுட்டை கட் பண்ணுறதான் சொல்கிறேன், ரொம்ப லேட் ஆகுது. அதே இது என்சான்மெண்ட் போட்டு கட் பண்ணுறதும் அடிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ லேட் ஆகுது. நான் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் ஒரு 5 புக்கு சொல்ல போகிறேன். இந்த 5 புக்கு என்சான்மெண்ட் இருந்தால் உங்கள் ஆக்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 புக்கு என்னென்னா வெண்டிங், அன்பிரேக்கிங் 3. இந்த 2 புக்கும் எல்லா என்சான்மெண்ட்டுக்கும் முக்கியமான புக்கு. இதை போட்டுருங்க. வெண்டிங் வந்து உடையாமல் பார்த்துக்குறோம், அன்பிரேக்கிங் வந்து வெண்டிங் வந்து ரிப்பேர் பண்ண பார்த்துக்குறோம், அன்பிரேக்கிங் வந்து உடையாமல் பார்த்துக்குறோம். அடுத்து வந்து எஃபிஷியன்ஸ் 5 வந்து சீக்கிரம் நம்மளுக்கு மைனிங் பண்ண ஈஸியாக இருக்கும், கட் பண்ண. அதே ஷார்ப்னஸ் 5 இனிமேல் டேமேஜ் பண்ண இல்லை கில் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் சில்டெக்ஸ், நீங்கள் சில்டெக்ஸும் போட்டுக்கலாம், ஃபார்ச்சூனும் போட்டுக்கலாம். நான் சில்டெக்ஸ் ஏன் போடுறேன்னா, வுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சில்டெக்ஸ் போட்டிருக்கிறது நல்லது. உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஃபார்ச்சூனும் நீங்கள் போட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். ஃபார்ச்சூன் போடுறீங்கன்னா போடாட்டி. இப்போ வந்து நம்மள்ட்ட எக்ஸ்பி இல்லை, இதுக்கு முக்கியம் எக்ஸ்பி தேவை. எக்ஸ்பி ஒரு 40 கிட்டையாச்சும் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸ்பி வச்சு சில்டெக்ஸு, அன்பிரேக்கிங்கு, ஷார்ப்னஸ்ஸு, எஃபிஷியன்சி போட்டுட்டேன். இப்போ வந்து இது நார்மல் ஆக்ஸுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணுறோமா, எத்தனை அடிக்கு ஜாம்பிஸ் ஆகுறேன், 1லே செத்துருவேன், 1 அடிக்கு செத்துட்டேன். அதே மாதிரி டக்குன்னு வுட்டையும் நம்ம கட் பண்ணி வேலையை முடிச்சிடலாம். யாருங்க கண்ணை மிக்கிறதுக்குள்ளே வுட்டே முடிச்சாச்சு. 6 வுட்டை ஈஸியாக மைனிங் பண்ணி முடிச்சிட்டோம் கண்ணு மிக்கிறதுக்குள்ளே. அப்போ என்சான்மெண்ட் போட்ட ஆக்ஸ் தான் பெஸ்ட்டு பிவிபியும் சர்வைவல் வேர்ல்டுக்கும். நீங்கள் எடுத்தோடனே முடிஞ்ச வரைக்கும் என்சான்மெண்ட் பண்ண பாருங்கள் உங்களுக்கு டூல்ஸை. அதே மாதிரி நம்ம சேனல்லையும் என்சான்மெண்ட் பற்றி போடுவோம். உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை அனுப்பி விடுங்க. அதே மாதிரி நம்ம சீக்கிரத்தில் ஒரு ஈவெண்ட் கண்டெக்ட் பண்ண போகிறோம். அதில் யார் ஜாயின் பண்ணுவீங்களோ சீக்கிரம் வந்து நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் ரெட் ஹார்ட் போட்டுருப்போங்க. பை காய்ஸ்.